ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் வேறு லெவலில் மாற்றக்கூடிய ஸ்க்ரீன் சேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட நேம் மூவிஸ் எட்ஜ் ஸ்க்ரீன் சேவர். அது ஐஃபோன்லேயும் இருக்குது, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இருக்குது. நான் ஆண்ட்ராய்டு யூசர்ஸில் செக் பண்ணி காட்டுறேன். மூவிஸ் எட்ஜ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ட்ரா ஓவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் மூவிஸ் எட்ஜுங்கிற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து யூஸபிளில் வந்துடுங்க. அது ஃபஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அந்த லைன்ஸ் எப்படி இருக்கணும் மொபைலில் அப்படிங்கிறதுக்காக டிஸ்பிளே ஆகுதுங்க. அது வந்து மிரர்ங்கிற நேமில் இருக்குது. அது வந்து நிறையா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரீமியமில் நிறையா இருக்குங்க. ஸ்டார் சிம்பிள் போட்டது எல்லாமே வந்து ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும். இப்போ ஒன்று மட்டும் தான் மிரரிங்கிறது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. அது செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் ஆனதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளே இருக்கணும் அப்படிங்கிறக்காகங்க. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிலது மட்டும் தான் ப்ரீமியம் இருந்துச்சு. மற்ற எல்லாமே நிறையா ஃப்ரீ இது இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸை வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் ரேண்டமாக நிறையா இது இருந்துச்சு. அதில் ரேண்டமாக ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். இது வந்து டிஸ்பிளேயில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் பண்ணும்போது வரும். இதில் ஓகே ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உன்னால் வந்து எடிட்டபிளில் கலர் சேஞ்சஸ் நிறையா பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா அந்த கிளாக்கோட கலர் எப்படி, பேக்ரவுண்ட் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக உங்களால் பண்ணிக்க முடியும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைல் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். எடிட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆயிரும். அதில் பேக்ரவுண்ட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். அப்ளை பண்ணிட்டு இப்போ உங்கள் ஃபோனில் பேக் வந்துட்டு ஃபோனில் வந்து லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறக்கே வேறு மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.